அரசாங்கம் தந்த வாக்குறுதிகளைப் போல மேலேயும் கீழே போய்கிட்டே இருக்குது, நடக்க மாட்டேங்குது ஒன்றுமே. அப்படி தான் டாலர் இருக்குது, அவ்வளோதான். யாழ் கிளிநொச்சி மக்களுக்கான ஆன்லைன் ஷாப்பிங் lankaface.com. இல்லை, டெல்வின் சில்வா ஜேவிபி கட்சி பொதுச் செயலாளர், அவர்களுக்கு பொறிமுறை இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. அவர்களுக்கு மார்க்சிய வரலாறுன்னு சொல்லலாம், கம்யூனிஸ்ட் வரலாறுன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அரசாங்கத்திலே பதவி வைக்காவிட்டாலும் கூட, அவர் ஜனாதிபதியாக இல்லாவிட்டாலும் கூட, பிரதமராக இல்லாவிட்டாலும் கூட, அமைச்சராக இல்லாவிட்டாலும் கூட, அவருக்கு தங்கள் அரசாங்கத்தை பற்றி கருத்துக்களை கூறுவதற்கு, தீர்க்கமான கருத்து கூறுவதற்கு அதிகாரம் இருப்பதாக தெரிகிறது. அது அவர்களது முறை, அவர்கள் பொறிமுறை, பிரச்சனை இல்லை எனக்கு, அதில் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி இப்பொழுது தித்வா புனர் நிர்மாணத்துக்காக செலவழித்து விட்டது அல்லது ஒதுக்கப்பட்டு விட்டது சொல்வது என்பது பிழை. நிதி சம்பந்தமாக உரிமை இருப்பது பாராளுமன்றத்துக்கு. பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, ஒரு தேவைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வேறு துறைக்கு மாற்றப்பட வேண்டும் என்றால் பாராளுமன்ற அனுமதி பெற வேண்டும். இது சம்பந்தமாக நேற்றே நான் பாராளுமன்ற நிதிக்குழுவின் தலைவர் நண்பர் அரசடி சில்வாவிடம் பேசியிருந்தேன், எழுத்து மூலம் அறிவித்திருக்கிறேன், விசாரணைகள் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 பேர் பெரும்பான்மை இருந்தாலும் கூட பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அங்கு அனுமதி பெறப்பட்டுத்தான் ஒரு துறைக்கான நிதி இன்னொரு துறைக்கு மாற்றப்பட முடியும். அதை டெல்வின் சில்வா நண்பர், தோழர், சகோதரர் மறந்து விட்டார் நினைக்கிறேன். அதை செய்யக்கூடாது, அதுதான் செய்ய தவறு, வேறு தவறு கிடையாது. அவங்க நம்மளை போல நம்புற பெற்றுவாங்கன்னு அதான் காரணம். ஆமாம், நான் நம்புறேன்னா இல்லையோ, ஜேவிபி என்பிபி நினைக்கிது வெல்ல மாட்டாங்கன்ட்டு, அதனால் தேர்தல் வைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்கணும் நீங்கள்.